அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் எஸ்தர் ராணி. இந்த நாளில் நம்ம ஒரு அருமையான காணப்பயிறு ரசப்பொடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வடச்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100 கிராம் நல்லா சுத்தம் பண்ண காணப்பயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பொறுமையாக வறுக்கணும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுப்பட்டால் தான் நமக்கு எந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. ரசப்பொடியாக நம்ம அரைக்கிறப்ப இது ஈஸியாக அந்த ரசம் ஒரு கொதி வர்றதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு அடுப்பை ஃபுல்லாக வச்சோன்னா அது ஃபுல்லாக கரிஞ்சு வேஸ்ட் ஆயிரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நிதானமாகவே வறுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த காணப்பயிறு கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். நல்லா இன்னும் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும். ஏற்கனவே அது ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அது உங்களுக்கு அந்த காணப்பயிறு செவந்துட்ட மாதிரி தெரியும். நல்லா வறுப்பட்டுச்சுன்னா நல்லா வாசனையும் வரும். இப்போ அதில் நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த காணப்பயிறு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மல்லி, சீரகம், மிளகெல்லாம் நான் உள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா காணப்பயிறு வறுப்படுற முன்னாடியே நம்ம போட்டோன்னா காணப்பயிறு நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுப்போம். அதுக்குள்ளே இந்த சீரகம், மிளகு எல்லாம் கருகி போயிடும். அதனால் இதை காணப்பயிறு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டாலே நமக்கு போதும். இது அந்த சூட்லேயே வறுப்பட்டுரும். அவ்வளோதான், எல்லாமே நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பயங்கரமான சூடில் இருக்கும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், காணப்பயிறு வறுத்தது நல்லா செவந்திருக்கு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக நான் ரசப்பொடியாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ இதில் நம்ம எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 3 தக்காளி, அப்புறம் பூண்டு பல் எல்லாத்தையும் நான் மிக்சியில் கரகரன்னு அரைச்சிட்டேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதோடு அந்த தக்காளி பேஸ்ட்டு நான் உள்ளே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரசப்பொடியில் வேறு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரசப்பொடி செய்து வச்சோம் இல்லையா, இப்போ அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் நம்மளோட ரசப்பொடி நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ரசப்பொடியில் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை. அதனால் ரசம் வைக்கிறப்ப மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரசத்தை நம்ம போதுமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சோடனே அடுத்து கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்க்கலாம். இப்போ குளிர்காலத்தில் யாரும் அதிகமாக தயிர் சேர்த்துக்க விரும்ப மாட்டாங்க. ரசம் தான் சாப்பிட விரும்புவாங்க. நம்ம இந்த மாதிரி ரசப்பொடி செய்து வச்சுக்கிட்டோன்னா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக ரசம் செய்யலாம். சளி பிடிக்காது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சா 1 வாரத்துக்கு அந்த சளி இருக்கும். ஸோ இந்த ரசப்பொடி செய்து வச்சுக்கிட்டா டெய்லி நம்ம ரசம் செய்து கொடுத்துக்கலாம். சூடாக சாப்பிட்றப்ப அந்த சளி சூப்பராக இறங்கிரும். காணப்பயிறு ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் உள்ளே சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம குண்டு வத்தல் மேலே இருக்க காம்பை மட்டும் கிள்ளிட்டு இதை உடச்சிடாதீங்க, பயங்கர காரமாயிரும். அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்ச ரசத்தை உள்ளே சேர்த்தாச்சு. வத்தல் வறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையுமே கரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. இப்போ ரசம் லேசாக நுரக்கட்டிருச்சு. இது நல்லா ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான நல்ல சளிக்கு நல்ல இதம் தரக்கூடிய சூப்பரான காணப்பயிறு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ரைஸ் கூட வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி இருந்தால் இதை செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.